யாரு எப்படி நடந்து கொண்டாலும் அவரை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் கண்டுகொள்ளவே மாட்டாரு அந்த குரு. அவரை கோபப்படுத்த பல பேர் முயற்சி செஞ்சாங்க, ஆனா முடியல. இவரால் எப்படி கோபப்படாம இருக்க முடியுது? அந்த ரகசியம்தான் என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரு சீடருக்கு ரொம்ப ஆர்வம். அந்த ரகசியம்தான் என்ன, கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சீடர் குரு கிட்ட கேட்டாரு. அதற்கு அந்த குரு, எனக்கு ஒரு நெடுநாள் பழக்கம் இருக்கு. என்னன்னா, ஒரு ஏரியில காலியான படகுல உட்கார்ந்து தியானம் செய்வது. அப்படி ஒரு நாள் தியானத்துல இருந்த பொழுது என்னோட படகை இன்னொரு படகு வந்து முட்டியது. அதனால என்னோட தியானம் கலைஞ்சிருச்சு. யார் இப்படி நான் தியானம் செய்யும் பொழுது படகை முட்டினாங்கன்னு கோபமா கண்ணை திறந்தா அந்த காட்சியை பார்த்த எனக்கு கோபம் சற்று தெளிந்தது. ஏன்னா முட்டியது வெற்று படகு. காற்றோட திசையில அசைஞ்சு வந்து என்னோட படகு முட்டியதுன்னு எனக்கு அப்போதான் புரிஞ்சுது. என்னோட கோபத்தை அந்த படகு கிட்ட காட்டி பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால யாராவது என்னை கோபப்படுத்தினா எனக்கு அந்த வெற்று படகு தான் ஞாபகத்துக்கு வரும். மற்றவங்க கிட்ட கோபப்படுறதுனால நம்மோட அறிவையும் உடலையும் தான் பாதிக்கும். இப்போ புரிஞ்சுதா சீடனே நான் கோபப்படாததன் ரகசியம்? நம்ம வாழ்க்கையில இப்படித்தான் பல பேர் சீண்டி கோபப்படுத்த பார்ப்பாங்க. ஆனா நம்ம அறிவை பயன்படுத்தி நம்மோட உடலையும் வாழ்க்கையும் பாதுகாப்பது நம்ம கையில தாங்க இருக்கு. இந்த ரகசியம் தெரிஞ்சா நீங்களும் ஒரு பொக்கிஷன் தாங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கதையுடன் கதைப்போமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் வேறொரு கதையுடன் கதைப்போமா.